வணக்கம். இந்த மெயின்டனன்ஸ் கேஸில் ஜீவனாம்ச தொகை ஆர்டர் ஆனதுக்கப்புறம் அதை எப்படி வாங்குறதுன்ற வீடியோ பற்றி அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோவில். அதாவது என்னென்னா, மெயின்டனன்ஸ் அமௌண்ட் ஹஸ் பீன் ஆர்டர்டு அண்ட் த கம்பெனி இஸ் என்ன சொல்கிறது, சிஆர்எல்எம்பி ஹஸ் பீன் சிஆர்எல்எம்பி கூட வந்து ஆர்டர் ஆகிடுச்சு. நம்ம வந்து ஆர்டர் என்ன சொல்கிறது, இந்த ஜீவனாம்ச அமௌண்ட் வந்து ஆர்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம சிஆர்எல்எம்பி போடுவோம். சிஆர்எல்எம்பின்றது தலைப்புங்க, கிரிமினல் மிஸ்லேனியஸ் பெட்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா இல்லையா? சிவில் கேஸ் போடும்போது நம்ம இபி நம்பர் 1 ஆஃப் 2026 அப்படி தான் வரும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம இபி போடும்போது என்ன போடுவோம், இபி நம்பர் அப்படின்னு போட்டுட்டு இபி நம்பர் 1 ஆஃப் 2026 எம்சி என்ன சொல்கிறது, ஓஎஸ்ன்னு சொல்லுவோம், ஒரிஜினல் சூட்டு. ஏன்னா அதுவும் சிவிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஸில் வந்து ஆர்டர் ஆகிடுச்சுன்னா அதன் மேலே நம்ம இபி போடுவோம். அப்போ இபி நம்பர் 1 ஆஃப் 2026 ஓஎஸ் 14 ஆஃப் 2025. இதில் வந்து எப்படின்னா, எம்சி கேஸை பொறுத்த வரைக்கும் எம்சி நம்பர் 65/2024. இப்போ நம்ம இதில் வந்து நம்ம சிஆர்எல்எம்பி போட போகிறோம். ஏன்னா இது சிஆர்பிசி 125ல் வருது. ஸோ இதை வந்து அதே இபி தான் இதுக்கும், அதே இபியில் என்ன 12 காலம் இருக்கோ அதே 12 காலம் தான் இதுக்கும். ஆனால் அதில் இபி ஓஎஸ்ன்னு வரும், இதில் சிஆர்எல்எம்பி எம்சின்னு வரும். ஓகேங்களா? நான் வந்து பைத்தியக்காரன் கிடையாது, லூஸு கிடையாது. கரெக்டுங்களா? நான் ஒவ்வொரு விஷயத்தையும் எதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா, சார் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் சார், இதை கூட யாரும் சொல்லித்தர மாட்டாங்களே சார், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சால் தானே சார் பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ண முடியும், இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கு யாரும் இன்புட் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே சார்னு ஃபீல் பண்ணக்கூடாது. நான் ஃபீல் பண்ண மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஒரு ஒரிஜினல் சூட்டு ஒரு சிவில் கேஸில் இபி போகிறோம் அப்படின்னா இபி நம்பர், ஓகேவா, இபி நம்பர் 1/2026 ஓஎஸ். ஓகேங்களா? அதே மாதிரி இப்போ இதை வந்து அந்த இபியில் என்ன 12 காலம் வருதோ அதே தான் இதுலேயும் 12 காலம் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போது அதே அந்த இபியில் 12 காலம் வருதுன்னா அதுக்கு பேர் அங்கே சிபிசியில் இபி, இதுக்கு பேர் சிஆர்எல்எம்பி. சரிங்களா? இது சிஆர்எல்எம்பி 1 ஆஃப் 2026 எம்சி நம்பர் 45/2025. இவ்வளோ தான் விஷயம். கரெக்டுங்களா? நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நுணுக்கமாக சொல்லிகிட்டு இருக்கேன். சின்ன சின்ன விஷயத்தை கூட நான் எடுத்து சொல்கிறேன். சார் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம், அதெல்லாம் கோர்ட்டில் போனால் கற்றுக்குவாங்க. இதெல்லாம் பெருசாக வீடியோ போட்டு பெருசாக என்ன சார் நீங்கள் இங்கே செல்ஃப் பண்ணிங்களாம் யாரும் பண்ணலை. கரெக்டுங்களா? இங்கே என் பேர் தெரியணும், என் மூஞ்சி தெரியணும், நான் புகழ் அடையணும்லாம் சொல்லலை. இதெல்லாம் அல்பமான விஷயம், சின்ன விஷயம். இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா அவனே என்ன சொல்கிறது, இதுப்பா நீங்கள் வண்டியை ஆன் பண்ணு, ஃபஸ்ட்டு கியர் கிளச் அமுக்கு, ஃபஸ்ட்டு கியர் போடு, வண்டியை மூவ் பண்ணு, அப்புறம் செகண்ட் கியர் போடு, அப்படியே கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக போகும். இதை சொல்லி கொடுக்கணும். அதை விட்டு வண்டி சாவியை கொடுத்துட்டு ஓட்டுனா என்னதை ஓட்டுவான் அவன்? கரெக்டாக இல்லையா? எப்போ வண்டி சாவியை போடு, ஃபஸ்ட்டு வந்து கியரை போடு, கிளச்சு அமுக்கு, கிளச்சு ஸ்லோவாக விடு, ஆட்டோமேட்டிக்காக வண்டி மூவ் ஆகும். இப்படி சொல்லி கொடுத்துட்டா அதுக்கப்புறம் அவன் போவான். கரெக்டாக இல்லையா? அதை தான் நான் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, ஓகே. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா எம்சி கேஸில் பணம் கொடுக்க சொல்லி ஆர்டர் போட்டாங்க. நம்ம சிஆர்எல்எம்பி போட்டுட்டோம். சிஆர்எல்எம்பி கேஸ் போட்டதுக்கப்புறம் அது ஆர்டர் ஆகிடுச்சு. அதாவது அதில் வந்து நம்ம அட்டாச்மெண்ட் ஆஃப் சேலரி கேட்குறோம், அது ஆர்டர் ஆகிடுச்சு. ஆர்டர் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த கம்பெனிக்கு நம்ம நோட்டீஸ் அனுப்பிட்டோம். ஓகேவா? இது போல் இந்த கேஸ் நடந்திருக்குது. இந்த பணத்தை வந்து அந்த பையனுடைய சம்பளத்திலேருந்து பிடிச்சி என்ன சொல்கிறது, சோன்ஸ் பர்சன் இஸ் ஒர்க்கிங் இன் யுவர் கம்பெனி, டெபிட் திஸ் மச் அமௌண்ட் ஆஃப் சேலரி, ஓகேவா, டெபிட் இட் ஃப்ரம் ஹிஸ் சேலரி அண்ட் பே இட் டு மை கிளைண்ட்டுன்னு சொல்லிட்டு நம்ம அனுப்புவோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் வந்து கட்டி விட்ருவாங்க. நம்ம போயிட்டு என்ன சொல்லுவோம், அதுக்குள்ளே அவங்க அந்த கம்பெனிலேருந்து லைனில் வந்துடுவாங்க. கம்பெனிலேருந்து அந்த ஹெச்ஆரோ இல்லை அந்த கம்பெனியோட கம்பெனியோடைய ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், அதாவது அட்வொகேட்ஸாக இருக்கலாம், கம்பெனியோட ஹெச்ஆராக இருக்கலாம், அவங்களே லைனில் வந்துடுவாங்க. அவங்க சார் என்ன சார் இது ஏது சார்னு கேட்பாங்க. நம்ம க்ளீனாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, கோர்ட்டில் கொண்டு போய் கட்டி விட்ருவாங்க. நம்ம போய் மறுபடியும் அவங்களுக்கு ஃபோனை போட்டு சண்டையெல்லாம் போடக்கூடாது. ஏன் சார் அந்த ஆர்டரில் என்ன சார் இருக்குது, அந்த ஆர்டரில் என்ன இருக்குது, அந்த பொண்ணுக்கு கொடுன்னு தானே இருக்குது. சிஆர்எல்எம்பியில் என்ன இருக்குது, அந்த பொண்ணுக்கு கொடுங்க. சிஆர்எல்எம்பியில் என்ன இருக்குது, அட்டாச்மெண்ட் ஆஃப் சேலரி இஸ் ஆர்டர்டுன்னு தானே இருக்குது. அப்போ ஏன் வந்து நீங்கள் வந்து அந்த பொண்ணுடைய அக்கௌண்ட்டில் போட சொல்லி தானே நான் உங்களுக்கு லெட்டர் அனுப்பிச்சிருந்தேன். அதை விட்டு ஏன் கோர்ட்டில் அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டுறீங்க அப்படிலாம் சொல்லிட்டு சண்டைக்கெல்லாம் போகக்கூடாது. கரெக்டாக இல்லையா? அந்த கம்பெனி கோர்ட் ஆர்டரை பார்த்த உடனேயே அவனுடைய சம்பளத்தை பிடிச்சி கோர்ட் அக்கௌண்ட்டை கட்டி விட்டுட்டானா, கோர்ட் அக்கௌண்ட்டில் கட்டினதுக்கப்புறம் அந்த பணத்தை எடுத்து அந்த பொண்ணுக்கு எப்படி கொடுக்கறதுன்னு தான் பார்க்கணுமே தவிர, அந்த கம்பெனிக்கிட்ட வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறது, கோர்ட் ஆர்டர் இப்படி தானே இருக்குது, நீ ஏன் கோர்ட் ஆர்டரை வந்து டிஸ்ஓபே பண்ணுற
அந்த பொண்ணுக்கு கொடுன்னு தான் அந்த பொண்ணுக்கு கொடுக்கணும்னு தான் கோர்ட் ஆர்டரில் இருக்குது. கோர்ட் அக்கௌண்ட்டில் கட்டவும்னு கோர்ட் ஆர்டர் இல்லையே. அப்போ கோர்ட் ஆர்டரில் வந்து கோர்ட் அக்கௌண்ட்டில் கட்டுனே இல்லாத போது நீ ஏன்பா கோர்ட் அக்கௌண்ட்டில் கட்டுறேன்னு சொல்லிட்டு போய் அவனை சண்டைக்கு போகக்கூடாது. அவன் பணத்தை சம்பளத்துலேருந்து பிடிச்சி கட்டிட்டானா இல்லையா? நம்ம அந்த பணத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, கோர்ட்டோட அக்கௌண்ட்டில் இருந்து அந்த பணத்தை அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு பே அவுட் பெட்டிஷனை போட்டு அந்த பொண்ணுக்கு வாங்கி கொடுக்குற வழியை பார்க்கணும். இதுதான் புத்திசாலித்தனம். இதைத்தான் பண்ணணும். அதாவது பிளாக் கவுனை போட்டுக்கிட்டு கோர்ட்டையே சுற்றி வர்றதெல்லாம் வந்து தப்பு. சட்ட புத்தகத்தை படிக்கணும், ஓரளவுக்கு கொஞ்சமாச்சும் சைட்டேஷன்ஸை படிக்கணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது, கொஞ்சம் ப்ராக்டிக்கல் நாலேஜை கெயின் பண்ணிக்கணும், கரெக்டுங்களா? நம்மக்கிட்ட ஒரு கிளைண்ட் ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களுக்கு அந்த வேலையை செஞ்சு கொடுக்குற அளவுக்கு நமக்கு அறிவு இருந்தால் போதுமானது. உலக அறிவு தேவையில்லை. நீங்கள் வந்து உலக ஒபாமா ஆகுங்கன்னு நான் சொல்லலை. அட்லீஸ்ட் ஒரு எம்சிஓபி ஒரு ஆக்சிடென்ட் கேஸில் எக்ஸ்பர்ட் ஆகணும், ஒரு செக் பவுன்ஸ் கேஸில் எக்ஸ்பர்ட் ஆகணும், ஒரு ஃபேமிலி கேஸில் எக்ஸ்பர்ட் ஆகணும், ஒரு ரெஜிஸ்ட்ரேஷனில் எக்ஸ்பர்ட் ஆகணும், கரெக்டாக இல்லையா? ஒரு போலீஸ் ஸ்டேஷன் மேட்டரில் எக்ஸ்பர்ட் ஆகணும், ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் எப்படி வாங்குறது அதில் எக்ஸ்பர்ட் ஆகணும். இது அட்லீஸ்ட் இது 5 தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே காலம் பூரா பிழைக்கலாம். ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டை எப்படி தீர்க்கிறது, ஓகேவா? இதில் எக்ஸ்பர்ட் ஆகணும். இதில் எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கே 10-15 வருஷம் ஆகிடும், கரெக்டாக இல்லையா? நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னா நம்ம ஸ்டாம்ப்பு ஓட்டுறதுல, ஓகேவா, இதில் தான் எக்ஸ்பர்ட் ஆகும். ஸ்டாம்ப் எப்படி ஓட்டுறது, நோட்டீஸ்க்கு எப்படி அட்ரஸ் எழுதுறது, இதில் தான் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகும். நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்கலன்னா, கரெக்டாக இல்லையா? நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா நம்ம ஈஸியாக விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்கன்றதுக்காக தான் நான் வீடியோ போட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன், கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 3 ஏரியா ஈஸியாக அந்த ஃபேமிலி கேஸு, செக் பவுன்ஸு, ரெஜிஸ்ட்ரேஷன் மேட்ரு, ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி டோக்கன் எப்படி போடுறது, கரெக்டாக இல்லையா? இந்த எம்சிஓபி, இந்த ரெக்கவரி கேசஸ்ஸு, இதிலலாம் வந்து நமக்கு வந்து அழகாக நம்ம வந்து உட்காந்துடலாம். ஒரு ஆஃபீஸ் போட்டு உட்கார்ற அளவுக்கு நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிவிடுவோம், கரெக்டாக? அந்த நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு ஒரு 5 வருஷம் 6 வருஷம் ஆகும், கஷ்டம் தான் போடுவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து சொந்த தொழில், கரெக்டாக இல்லையா? நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி, கரெக்டாக இல்லையா? பொங்கலுக்கு யாருக்குமே லீவு கிடையாதுங்க, ஓகே? எல்லா ஆஃபீஸும் ஒர்க்கிங்கு. ஆனால் கோர்ட் லீவு பாரு, நம்ம ஜாலியாக ஆஃபீஸில் ஜாலியாக வீட்டில் உட்காந்துருப்போம். நான் ஆஃபீஸில் வந்து வீடியோ போடுறேன், அது வேறு விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, வெக்கேஷன் ஹாலிடேஸு, பூஜா ஹாலிடேஸு, ஓகேவா? நமக்கு நிறைய லீவ் உண்டு. நம்ம லைஃப்பை நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரே ப்ரொஃபஷன் வந்து அட்வொகேட் ப்ரொஃபஷன். இதுக்கு வந்து நம்ம தேவையான பணங்களை நம்ம முன்கூட்டியே நம்ம சேர்த்து வச்சுக்கணும், வரும்போது சம்பாதிச்சிக்கணும், கரெக்டாக இல்லையா? நம்ம வந்து நமக்குன்னு இன்னொரு இன்கம், ஆல்டர்னேட் இன்கம், ஒரு வட்டி வருது, ஒரு வாடகை வருது, ஓகேவா? அப்படின்றதான் நம்ம ஜாலியாக இந்த தொழிலில் ஹாயாக நம்ம வந்து அழகாக நம்ம ஷைன் பண்ண முடியும், கரெக்டுங்களா? இதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்கிட்டா நமக்கு பணம் சும்மா கிடையாது, கரெக்டாக இல்லையா? நாலேஜ் இஸ் மணி, நாலேஜ் இஸ் வெல்த்து, நாலேஜ் இஸ் பவர். ஒரு சின்ன விஷயம், இப்போ இந்த பணத்தை எப்படி கோர்ட்டுடைய அக்கௌண்ட்டில் அந்த பணம் வந்து விழுந்துருச்சு, அந்த பணத்தை வந்து எப்படி மக்களுக்கு வாங்கி கொடுக்கறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் அதில் ஒரு 100-200 கிடைக்கும், கரெக்டாக இல்லையா? சீனியர் சேப்பா இது கொஞ்சம் பண்ணி கொடுத்துருப்பா அப்படின்வாங்க, ஓகேவா? சீனியர் 10,000 ஃபீஸ் வாங்கினா நமக்கு ஒரு 500 ரூபா கொடுப்பாரு, கரெக்டாக? அப்போ இந்த வேலையை கரெக்டாக கற்றுக்கிட்டால் நமக்கு ஒரு 500 ரூபா சம்பாதிக்கலாம். இந்த வேலையை 4 வாட்டி செஞ்சால் இந்த வேலையில் நம்ம எக்ஸ்பர்ட்டு, கரெக்டாக இல்லையா? அதனால் ஒவ்வொரு லீகல் ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயமும் காசு. ஒவ்வொரு விஷயத்தை நீ கற்றுக்கிறேன்னா நீ காசு சம்பாதிக்கிறான்னு அர்த்தம். இன்றைக்கி கற்றுக்கிட்டா நீ நாளைக்கு சம்பாதிப்ப, அவ்வளோதான் விஷயம். இன்றைக்கி கற்றுக்காமல் உட்காந்து ஊரை சுற்றிட்டு குட்டிச்சவத்தில் உட்காந்துட்டு தான் நம்ம நாளைக்கு ஸ்டாம்பு ஓட்டின்னு உட்காந்துருப்போம், வேறு ஒன்றும் கிடையாது.